எதுக்கு இருக்க, நீ எல்லாம் ஒரு நாள் வந்துட்டு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நாய் மாதிரி உன்னை நசுக்கி போட்டு போயிடுவானுங்க, உன்னை ஒரு நாள் சுரண்டி தான் எடுக்கணும். ரொம்ப லோன்லியாக இருக்க ஒரு பையன். எனக்கு ஃப்ரெண்ட் ஜோன் அவ்வளோக்கு கிடையாது. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் ஜோன்னா ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட் ஜோன். எப்படின்னா எனக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு நான் க்ளோஸ் கிடையாது. அவனுக்கு வேற ஒரு ஸ்குவாடே இருக்கும் க்ளோஸாக. கூலிப்பு இருக்கும், எங்கே ஆன்ஸ் இருக்கும்னு ஒரு 10th படிக்கிற பையனுக்கு தெரியும். உங்கள் யாருக்குமே தெரியாதா? இன்டர்நெட் வேர்ல்டில் எல்லாம் பேட்மேனாக இருக்கீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரூவாக இருக்கும் அப்படி. ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க எல்லா நல்லவனுமே அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் தான் இருக்கான். அதுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பைக்கில் போயிட்டுருப்பாரு, ராயல் என்ஃபீல்ட் சம்திங் அந்த ஒரு பைக்கில் போயிட்டுருப்பாரு. போயிட்டு இருந்தபோது ஒரு பாலத்தில் ஒரு பையனை அவங்க அப்பாவோ யாரோ வச்சுருப்பாங்க. அவர் கத்துவார். கத்தும் போது கீழே இறக்கியா அப்படின்னு சொல்லி கத்துவார். அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன் அவங்க அப்பாவுக்கு தெரியாதா, நீ போட என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அவர் லைஃப்பில் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லை வந்து வெளியே நிறைய இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்திருக்கு. பாம்பன் பாலத்திலேயே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பிடிச்சிருக்கும் போதே குழந்தைங்க கீழே விழுந்தெல்லாம் இறந்துருக்காங்க. ஸோ அதனால சொல்லியிருக்காரு. ஆனால் அது புரியாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரை போட்டு திட்டிக்கிட்டே ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருக்கீங்க கமெண்ட்ஸில். அவருக்கு மட்டும் இல்லை, எனக்குமே இது பர்சனலாக நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல வீடியோவாக இருந்தாலும் சரி, கெட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி, அது குட் கமெண்ட்ஸும் வரும், பேட் கமெண்ட்ஸும் வரும். அது எப்படின்னா ஒருத்தவங்க பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஒருத்தர் நல்லது பண்ணுறது இன்னொருத்தவங்களுக்கு கெட்டதாக தெரியலாம், ஒருத்தர் கெட்டது பண்ணுறது இன்னொருத்தவங்களுக்கு நல்லதாக தெரியலாம். இதெல்லாம் அவங்களோட மைண்டோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் பார்க்கணும். அவங்க எப்படி கமெண்ட் பண்ணுறது, எல்லாமே நல்ல கமெண்ட்ஸும் வரும், பேட் கமெண்ட்ஸும் வரும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ எல்லாம் எதுக்கு இருக்க, நீ எல்லாம் ஒரு நாள் வந்துட்டு ரோட்டில் நாய் அடிக்கிற மாதிரி அடித்து நாய் மாதிரி உன்னையெல்லாம் அப்படியே கமெண்ட்ஸ் இருக்கும். நாய் மாதிரி உன்னை நசுக்கி போட்டு போயிடுவானுங்க, உன்னை ஒரு நாள் சுரண்டி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நீ எல்லாம் போய் செத்துரு, நீ வந்து ரொம்ப வல்கரான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மன அளவில் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு கமெண்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் எப்படா ஒருத்தனுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு. எனக்கு தான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்தது. நீங்கள் வேணால் அந்த கமெண்ட்ஸை பாருங்களேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா நீங்கள் பண்ணுற தப்பை தானே எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும், எல்லா யூடியூபருக்கும், நான் எல்லா மீடியா பர்சனுக்கும் நான் பேசுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க, நீங்கள் பண்ணுற தப்பை நாங்கள் சுட்டி காட்டுறோம், சரி பண்ணுறோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து எங்களை திருத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஓகே. நாங்கள் பண்ணுற தப்பை நீங்கள் வந்து சுட்டி காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. எனக்கு நிறைய வீடியோஸில் நான் பார்த்தேன், நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ரியாலிட்டிக்குள்ளே வருவோம், சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் வேர்ல்டில் எல்லாம் பேட்மேனாக இருக்கீங்க. எப்படின்னா காதம் சிட்டியை வந்து காப்பாற்றுறதுக்கு எப்படி ஒரு பேட்மேன் இருக்காரோ, அதே மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து இன்டர்நெட் வேர்ல்டுக்கு இருக்கீங்க. யாருன்னே என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விட்டுட்டு போகிற, நம்ம யாருன்னு தெரிய போதா, நம்ம திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டில் இருக்கீங்க. இது எவ்வளோ பவரான விஷயம்ன்றது உங்கள் யாருக்குமே தெரில. இன்டர்நெட்டில் கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒரு பவரான விஷயம், ஒரு பவரான டூல்ன்றது உங்கள் யாருக்குமே தரல. பண்ண வேண்டிய இடத்துல யாருமே பண்ணுறது கிடையாது. ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ போடுதுன்னா அதுக்கு போயிட்டு நீங்கள் க்யூட்டு எல்லாமே கமெண்ட் பண்ணி சார் அதை விட நம்ம ஏன் அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். டிடிஎஃபோட கேஸ், விஜே சித்து மேலே விழுந்த கேஸ், 2 கேஸையும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா அவர் மேலே அது ஒரு சாதாரண ஒரு தப்பாக இருக்கட்டும். இதே ஒரு காமன் மேன் செஞ்சுருந்தா அது வந்து ஒரு ஃபைனபிளான ஒரு கேஸாக முடிஞ்சிருக்கும். இதே ஒரு செலிபிரிட்டி பண்ணுறனால உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு அஃபண்டாக தெரியுது. அவர் மேலே போட்டிங்க, அவருக்கு இருக்கிற கன்னிஸை தவிர மீது எல்லாருமே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, கரெக்டாக? அதுலேருந்து ஒன்று கிளம்புனது தான் விஜே சித்து மேலே நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் விஜே சித்து மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்கீங்களா? ஏன் உங்களால் வந்துட்டு நீங்கள் சாதனான்னு ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன் அவங்க மேலே உங்களால் யாருனாலையும் கேஸ் கொடுக்க முடியல? அவங்க யூஸ் பண்ணுற இன்டர்நெட் அதே சோசியல் மீடியா தான் எல்லா சின்ன குழந்தைங்களும். நீங்கள் சொல்கிற விஜே சித்துவாக இருக்கட்டும், டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என் கூட சக யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணுற அதே சோசியல் மீடியா தான் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க, ரொம்ப வல்கராக வீடியோ போடுறாங்க, ரொம்ப ஒரு செக்ஸியாக வீடியோ போட்டுட்ருக்காங்க.
இதெல்லாம் தப்பு கிடையாதா? இது எதுக்குமே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனால் விஜய் சித்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, வாசனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இது நமக்கு தெரிஞ்சது, தெரியாமல் இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க? திருச்சி சாதனா ஓகே, இன்னும் எவ்வளோ பேர் வந்து செக்ஸியாக டான்ஸ் ஆடுறாங்க, செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க, அவங்க ஃபேஸை காட்டி வீடியோ போடுறாங்க. ஏன் அவங்க அக்கௌண்ட்லாம் நீங்கள் முடக்க மாட்டீங்க? அது மாடலிங்குன்ற ஒரு கேட்டகரியில் வர்றனாலையா? சரி, மாடலிங்குன்ற கேட்டகரியில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா கூட இவ்வளோ வல்கராக போடணுன்னு அவசியம் இல்லையே. நீங்கள் சொல்லலாம், அப்போ பெண்கள் ட்ரெஸ் மேலே உனக்கு ஏன் கண்ணு போகுது அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. இங்கே வந்து இவங்க மேலே கேஸ் போட தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இவங்க மேலேயும் கேஸ் போட தெரில? சமூக ஆர்வலராக நீங்கள் வந்து பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிற தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இதை பார்த்து பசங்க கெட்டு போக மாட்டாங்களா? இதை பார்த்து பசங்க வந்து ஜாலியாக ஆடிட்டு இருப்பாங்களா? இதுவும் ஒரு கெட்டு போகிற விஷயம் தானே. எந்தெந்த வயசில் எது போகணுன்றது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நீங்கள் எல்லாமே சொல்லலாம், அவங்களுக்கும் பேட் கமெண்ட்ஸ் நாங்கள் பண்ண தான் செய்கிறோம், வரதான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் பேட் கமெண்ட்ஸுக்காக பேசலை, நீங்கள் எவ்வளோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கீங்கன்றதுக்காக நான் பேசுகிறேன். இதை அவங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வருதுன்னா அவங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல. சரி, இப்போ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்லுங்கள், ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு தெரியும் எங்கே டொபாக்கோ இருக்கும், எங்கே கூலிப்பு இருக்கும், எங்கே ஆன்ஸ் இருக்கும்னு ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு தெரியும். உங்கள் யாருக்குமே தெரியாதா? எங்கே சாராயம் விற்கிறாங்கன்னு உங்கள் யாருக்குமே தெரியாதா? எங்கே வந்துட்டு கஞ்சா விற்கிறாங்கன்னு உங்கள் யாருக்குமே தெரியாதா? மற்ற பொருள்லாம் விற்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ரோட்டில் போகிற அதை யூஸ் பண்ணுற 10வது படிக்கிற பசங்க தான் இப்போ ரீசெண்டாக அதிகம். நான் ஒரு யூஸ் பண்ணுற எல்லாருமே இப்போ கூலிப்பாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், ஆன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 17லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருக்கிற பசங்க தான் மெஜாரிட்டியான இருக்க பசங்க. அதுக்கும் சின்ன பசங்க தான் ரொம்ப அதிகம். அதாவது இந்த 2K குஞ்சுகள், இளம் குஞ்சுகள் இருக்குல்ல, அதாவது ஜென்சி, அது என்னடா அது ஜென்சி, அந்த கேட்டகரி ஜெனரேஷன், அது என்னவோ எனக்கு தெரியல. நானும் ஒரு 2K கிட்ட தான், ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. உங்கள் யாருக்குமே தெரியாது இந்த இடத்துல தான் விற்கிது, இந்த இடத்துல தான் போகுதுன்றது உங்கள் யாருக்கும் தெரியல. நீங்கள் போயிட்டு யாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள்லாம் வந்து ரியாலிட்டியில் வாழ மாட்டீங்க, இன்டர்நெட் வேர்ல்டில் தான் வாழுவீங்க. நான் உங்கள் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் உங்கள் யாரையுமே வந்து குறை சொல்லலை, எதுவுமே பண்ணலை. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரைட்டு, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானும் ஒரு காமெண்ட் பண்ணால் நான் எதுவுமே பண்ணதில்லை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அது டிராஃபிக்ல எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, ஒரு 3 ஆம்புலன்ஸ் சீக்கிரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க, உள்ள பேஷண்ட்ஸ் இருக்காங்க. யாருமே முன்னாடி வரல, நானே இன்னொரு பையன் 2 பேரும் முன்னாடி வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்லி கிளியர் பண்ணி நின்றுட்டு இருந்த வண்டியை தள்ளி விட்டு எவ்வளவோ பண்ணோம். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, ஏன் நீ அதை வீடியோ எடுத்து போட்ட, ஏன் நீ வந்து அதை இவ்வளோ சீனியாக போடுற, இது வந்து இது உனக்கு தேவையில்லாத வேலை தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. இது எனக்கு தேவையில்லாத வேலையாகவே இருக்கட்டும். எனக்கு என்னோட அப்பா அம்மாவோ இல்லை என் பாடிக்கிறதோ யாராவது ஆம்புலன்ஸில் இருக்காங்கன்னா யாராவது இப்படி ஒருத்தவங்க வரமாட்டாங்களான்னு நம்ம நினைப்போமா மாட்டோம். நான் நினைப்பேன், அது மாதிரி தான் நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன். அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகிருக்குன்னா, இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் நான் போயிட்டு ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறேன், ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கிற டிராஃபிக் ஜாமில் என்ன மாதிரி 2 பேர் இல்லைன்னா 3 பேர் தான் வருவான் அந்த கிளியர் பண்ணி விடுறதுக்கு. ஆனால் இப்போது நான் அந்த வீடியோ போட்டு நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இப்படியும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹெல்பிங்கிற விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டிராஃபிக்கில் வந்து நின்றுச்சுன்னா நம்ம 4 பேருக்கு உதவி செய்யலாம், ஆம்புலன்ஸுக்கு உதவி செய்யலான்றதை நார்மலைஸ் பண்ணனால இப்போ 1000 பேர் இருக்க டிராஃபிக்கில் 100 பேர் போகிறோம் அந்த வண்டியை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இது எப்படி? ஏன்னா எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது, ஹெல்ப் பண்ணுற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து பொண்ணுங்க வந்து நைட்டு வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகணும், வெளியே இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகணும்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்காக ஒரு 4 பேர் அதே மாதிரி வெளியே போகிறாங்கல்ல, வெளியே போகும்போது 4 பேர் 4 8 ஆகும், 8 16 ஆகும், அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அதை அவங்க நார்மலைஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி நாங்கள் இதை நார்மலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், இதனால எத்தனை பேரோட லைஃப் வந்து சேவ் ஆகிருக்கலாம்? நான் ஆயிருக்குன்னு சொல்ல வரலாம், ஆயிருக்கலாம். இதுக்காக தான் நாங்கள் வீடியோவே போடுறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாம் தள்ளி நின்று யோசிக்கிற விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வீடியோவே போடுறோம். இன்னொன்று வந்து நான் ஒரு
ஒரு அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், டோ பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பேன். லேடி ஒரு அக்கா லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தாங்க ஹைவேல, யாருமே இல்லை, ஒரு ஹைவேல லிஃப்ட் கேட்டுருந்தாங்க, நான் டோ பண்ணியிருப்பேன். அதுக்கும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க? இது வந்து நார்மலைஸ் ஆனதுனால. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய பேர், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நிறைய பேர் வந்து அது கண்டென்ட்டுக்காக பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் பண்ணுறாங்க. நீங்கள் யாராவது அந்த மாதிரி பண்ணுறீங்களா? பண்ணுறவங்க இருந்தால் ஓகே, ரைட், ஓகே, அக்செப்டபிள், நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் பண்ணுறாங்க, பண்ணி அதை நார்மலைஸ் ஆக்குறாங்க. இப்போ அது வந்து ஒரு சாதாரண விஷயம். நிறைய யூடியூப் சேனல் இருக்குது வல்கராக பேசுகிறதுக்கு. குட்டிமா, நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல. குட்டிமா அவங்கெல்லாம் வந்து வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வல்கரா, தூக்குது, இறக்குது, சைடில் திரும்ப, தூக்கி காட்டு, அவுத்து காட்டு, உள்ள விட, என்னென்னவோ பேசுவாங்க. நீ கை கட்டு ஃபர்ஸ்ட். கட்டு. இப்படிதான் பேசி திரிவியா எல்லார்கிட்டயும்? அப்படி இல்ல, உங்ககிட்ட மட்டும் தான் தோணுது. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரலாம். வேற எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டோம்? பாத்தோனே சாப்பிடலாமோல தோணுது. என்ன கட்டிக்கிறியா? ஒட்டிக்கிறேன். அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு யாருமே வல்கரா தெரியலையா? அந்த சேனல்லாம் முடக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடலாம். யாரும் எதுவுமே பண்ணல. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்த மேலே கேஸ் போடுவீங்க. சொசைட்டி, நாங்கள் எல்லாருமே வந்து இந்த பாயிண்ட் வேணாம், இதை பேசினாங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன செருப்பு கழட்டி அடிப்பாங்க. டே அங்கிட்டு போய் விளையாடுங்கடா ஒரு 5 நிமிஷம். அங்கிட்டு போங்கடா ப்ளீஸ்ரா, நல்லா இருப்பீங்க. கத்திட்டே இருக்கானுங்களே. தம்பி ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், அந்த பக்கம் போய் விளையாடுறான். முடிஞ்சா ஒரு 4 நல்ல கமெண்ட் போடுங்க, இல்லை கமெண்ட்டே போடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன், நான் உண்மை என் லைஃப்பில் நடந்து நான் சொல்கிறேன். நான் ரொம்ப லோன்லியாக இருக்க ஒரு பையன். எனக்கு ஃப்ரெண்ட் ஜோன் அவ்வளோக்கு கிடையாது. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் ஜோன்னா, ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட் ஜோன். எப்படின்னா, எனக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு நான் க்ளோஸ் கிடையாது. அவனுக்கு வேற ஒரு ஸ்குவாடே இருக்கும் க்ளோஸாக. அந்த மாதிரி சுற்றி இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்குமே 4 ஃப்ரெண்ட்ஸு தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சுற்றுவாங்க. நம்ம வந்து எப்போயாவது அவங்கக்கிட்ட போவோம். நமக்கு ஒரு ஹெல்ப்போ, நமக்கு ஒரு உதவியோ வேணும்னா நம்ம அவங்ககிட்ட கேட்கும் போது நம்ம அது பண்ணுறாங்க இல்லைன்றது அவங்க இஷ்டம். ஆனால் எனக்கு வராது. அப்படி ஒரு பட்ட பையன், ரொம்ப லோன்லியாக இருக்கிற பையன், வீட்லேயே இருக்க பையன், கேம்ஸு, ஃபோன்ஸ், யூடியூப் அப்படியே சுற்றிட்டு இருக்க பையன். யார்கிட்டையும் சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பையன். இன்னொன்று, வீட்டில் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, இல்லைன்னு இல்லை. அதாவது எப்படின்னா, மென்டலாக நமக்கு எவ்வளோ நம்ம ஒரு ப்ரெஷரில் இருக்கோம். நம்ம இப்போ எனக்குலாம் என்ன தெரியுமா, அடுத்து எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேருக்கு அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம், ஒரு வேளை கிளிக் ஆகலன்னா என்ன பண்ணுறது, இது நம்ம லைஃப்பை நம்ம காலவாரி விட்டுருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன கண்டென்ட் போடலாம், நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பைக் இஎம்ஐயாக இருந்துச்சுன்னா பைக் இஎம்ஐ, அடுத்து என்ன வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி என்ன பண்ணலாம்னு நிறைய விஷயம் அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். பணம் வேணும், அடுத்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கு பணம் வேணும். ஃபினான்ஷியலாக அவன் க்ரோத்தில் இருக்க மாட்டான், இனிஷியல் ஸ்டேஜ்லையாக இருக்கட்டும், எப்போ வேணாலும் சரியா. இவ்வளோ விஷயம் அவன் மண்டையில் ஓடிட்டு இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து, ஏன் இது உன்னால் இது முடியாது, தயவு செஞ்சு பெற்றவங்க இந்த வீடியோ பெரியவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பையன்ட்ட ஒரு விஷயம் முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அவனால் முடியலைன்னா அவனே அதை செய்ய மாட்டான், விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவான். என்னால் முடியலை, ஏன்னா கஷ்டமான விஷயத்தை யாருமே வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அதில் நடந்து போனாலே கிராஸ் பண்ணிடலாம். இன்னொரு வழியிருந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு நீச்சல் அடித்து போகணும். எத்தனை பேர் தண்ணிக்குள்ளே குதிச்சு நீச்சல் அடித்து போவான்? அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சவன் நீச்சல் அடித்து போவான், போக முடியும்னு ஒரு நீச்சல் தெரிஞ்சு போகாமையும் இருப்பான். இல்லை நீச்சல் தெரிஞ்சு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி போகிறவனும் இருப்பான். ஆனால் 70 பேர் வந்து இதில் ஈஸியாக போகிறதுல போயிடுவான். கஷ்டமாக போகிற ஒரு பாதையை சூஸ் பண்ணுறோன்னா அவனால் முடியாமல் கிடையாது, முடியும், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இவ்வளோ விஷயம் நான் எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் எல்லாம் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை தப்பாகவே போர்ட்ரேட் பண்ணுறீங்க, சரியா? அப்படி தப்பாக போர்ட்ரேட் பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த வீடியோக்குமே பேட் கமெண்ட்ஸ் வரும், எல்லா வீடியோக்குமே பேட் கமெண்ட்ஸ் வரும். நீ என்ன பெரிய புத்தியா அப்படிலாம் கேட்பீங்க. கிடையாது, நான் புத்தி கிடையாது. இது வரைக்கும் நான் ஏதாவது வீடியோ பண்ணி நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா உண்மையாலுமே சாரி. என் மேலே மிஸ்டேக் இருந்துச்சுனாலுமே நான் சாரி. இதுக்கு மேலே அப்படிப்பட்ட வீடியோஸ் நான் போட விரும்பலை. நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எனக்கே வந்தது, நான் சொல்கிறேன், பர்சனலாக எனக்கு வந்து சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நான் சொசைட்டி எப்படி, கிரியேட்டர்ஸ் எப்படின்னு பேசினேன். இப்போ நான் பர்சனலாக சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாகவே கொஞ்சம் என் பர்சனல் கனெக்ட் தான் பண்ணேன். என்ன மாதிரி ஒரு பையன், அதான் நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு வீட்லேயும் சப்போர்ட் இல்லாமல் ஒரு மென்டல் ப்ரெஷரோடு இருக்க ஒரு பையன் ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி அவன் ஒரு வீடியோ போடுறான்னா, இப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவனோட மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன்.
இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்திருப்பான், இதுதான் நமக்கு தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனால் அதை நீங்கள் யாருமே அப்ரிஷியேட் பண்ணாமல் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவனோட மைண்ட் செட்டு, அப்போ நம்ம இதுக்கும் லைக் இல்லையா, அப்போ நம்ம இதுக்கு செட் ஆக மாட்டோமா, அப்போ நம்ம வேஸ்ட்டா, நம்ம உண்மையாலுமே செத்துருவோமா, செத்துடலாமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மைண்ட் செட்டில் போவான். ஏன்னா அவன் வீட்லேயும் ப்ரெஷர் இருக்கும், நம்ம செய்கிற இதுலேயும் அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இது ஒரு படம் கிடையாது, படத்தை எடுத்து வெளியிட்டா விமர்சனங்கள் வரும், ஆனால் வந்து அவனை டைரெக்டாக தாக்க மாட்டாங்க. இது வந்து அப்படி கிடையாது, டைரெக்டாக அவனை தாக்குறாங்க, இது அவனால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, அவன் வந்து நீங்கள் சொல்லலாம் வந்து ஏன் அதை இக்னோர் பண்ணலாமே, இக்னோரிட்டிவிட்டி இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு பாயிண்டில் ஒரு அஃபெக்ட் ஆகும். ஒரு புது கிரியேட்டர் வரான்னா அவன் லைஃப்பை வந்து நீங்கள் அவன்கிட்ட உண்மையாலுமே டேலண்ட் இருக்கும், ஆனால் உங்களால் அவன் வெளியே போகிற மாதிரி இருக்கும். சரி, அதனால் இந்த மாதிரி யாருமே ஒரு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கொடுங்க. ஒரு வீடியோவில் நீ தப்பு பண்ணுறனா, தம்பி இது தப்புடா, ப்ரோ இது தப்பு, அண்ணா இது தப்பு, நீங்கள் வந்தது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா, அக்செப்டபிள், 100% அக்செப்டபிள். ஆனால் வந்து டேய் நீ ஒரு நீ ஒரு தற்குறி, நீ போய் சாவு, நீ எதுக்கு இருக்க, நீ ஒரு தண்டம், அது தேவையில்லையே. நான் அதுதான் சொல்ல வரேன், அது தேவையில்லையே. இவ்வளோத்தையும் உங்களால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் இது கமெண்ட்ஸை பற்றி பேசலைன்றது உங்களுக்கு புரியும், நான் சொசைட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்திருப்பேன்றது உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மனசுல இருந்தால் நான் சொன்னேன், ஃப்ரம் த ஹார்ட் நான் சொன்னேன். ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசைப்பட்டது, ஒரு சொசைட்டி பற்றி பேசணும். நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க மற்றதை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டுறாங்க, நம்ம எவ்வளோ விஷயத்தை நார்மலைஸ் பண்ணியிருக்கோம், நார்மலைஸ் பண்ணக்கூடாத விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுறவங்கள ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. எது எங்கெங்கே பேசணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க, தப்பு இல்லை, ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.